மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். தமிழக அரசினுடைய 2015வது ஆண்டினுடைய சின்னத்திரை சாதனையாளர் வாழ்நாள் சாதனையாளர் விருது எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 16 வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றிருந்தாலும் தமிழக அரசினுடைய விருது என்பது பெற்ற தாய் தன்னுடைய மகனை பாராட்டுவதை போன்ற மிக பெருமையான ஒரு விஷயம். கடந்த 10 ஆண்டுகளாக கடந்த ஆட்சியில் எந்த அவார்ட்ஸும் கொடுக்காத சூழ்நிலையில் இந்த அரசு எல்லாரையும் 2014லேருந்து ஆரம்பித்து 22 வரைக்கும் கொடுக்குறாங்கன்னா அதற்கு முதல்ல நம்முடைய தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை அனைத்து கலைஞர்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர்கள் பிஸியாக இருக்கும்போது அவார்டு கிடைச்சா அது ஒரு டானிக் மாதிரி அவங்களுக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுக்கும். எல்லாம் நடித்து முடிச்சப்புறம் கடைசியில் கொடுக்கும்போது அது ஒரு பென்ஷன் மாதிரி. அதனால் இப்போ இளம் கலைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே இந்த அவார்டு பெறுகிறார்கள். அவர்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய தமிழக அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விருது பெற்ற கலைஞர்கள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். விருது பெறாதவர்கள் எனக்கு கிடைக்கலையே நினைக்கிறவங்க, உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. அடுத்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும், இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும். காத்திருப்போம். லைஃப் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு கலைஞனுக்கு ரசிகர்களுடைய கைத்தட்டல், கழுத்தில் விழுற மாலை, இன்னும் இந்த மாதிரி அரசு அங்கீகாரம் பெற்ற விருதுகள் கிடைக்கிறப்ப தான் சாப்பாடு கூட வேண்டாம், ஆனால் இதெல்லாம் கிடைச்சாலே போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு விருது எனக்கு கிடைச்சத ரொம்ப சந்தோஷம். மாண்புமிகு முதலமைச்சருக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.